GPS and also your manifestation just the same. Let me explain to you why. இது வந்து என்னோட way, which is whenever I'm going through some obstacles, I will redirecting myself. So let me share with you also, okay? Let's say நீங்கள் ஒரு டெஸ்டினி போய்கிட்டு இருக்கீங்க, you're using your Waze or GPS. போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் உங்கள் கண் பார்வையில் ஒரு காஃபி ஷாப் தென்பட்டுருச்சு, and you are planning to quickly grab a coffee. ஸோ நீங்கள் வந்து நேராக போக வேண்டிய நீங்கள் ஒரு ரைட்டில் டர்ன் பண்ணிட்டீங்க. அந்த மூமெண்ட் உங்களோட ஜிபிஎஸ் கொஞ்சம் கதறும், ஏய் என்னம்மா பண்ணுற, நான் தான் உன்னை நேராக போக சொன்னேன், நீ அப்போ டர்ன் பண்ணுற, நான் உன்னை டர்ன் பண்ண சொல்லவே இல்லை தானே அப்படின்ட்டு. பட் நீங்கள் இங்கே தான் அந்த ஒரு சீக்ரெட் இருக்குது. நீங்கள் வந்து காமாக இருப்பீங்க. ஏன் காமாக இருப்பீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் வாட் யூஆர் டூயிங். ஏன் அந்த கடைக்கு போகிறீங்க, எவ்வளோ நேரம் ராஃப்லி அங்கே டைம் செலவு பண்ணுவீங்க, அங்கே போனால் உங்களுக்கு ஒரு ருசியான ஒரு காஃபி கிடைக்கும், யூ கோயிங் டு என்ஜாய் இட்னு தெரிஞ்சனால உங்கள் பாடியில் இருக்க அந்த நர்வஸ் சிஸ்டம் காமாக இருக்கும், நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி உங்களோட வேஸ் ரீரவுட் பண்ணும். வாட் இஃப் the universe did the same to you? நீங்கள் ஒரு பிளானை திடீர்னு மாற்றும் போது ஸ்டில் அந்த வேஸே உங்களுக்கு வந்து ரீரவுட் பண்ணி உங்கள் டெஸ்டினிக்கு ஒரு பாதை காட்டும் போது யூனிவர்ஸும் ஏன் உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கு அதே பண்ணக்கூடாது? நீங்கள் ஒரு விஷயம் ஆசைப்படுறப்போ நீங்கள் கரெக்டான ஒரு, நான் சொன்னேன் இல்லையா ஒரு டிப்ஸு, உங்கள் பாடி வந்து அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து காமாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆசைப்படுற உங்கள் கோல், உங்கள் டிசைர், உங்கள் இலக்கு, உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை வந்து நீங்கள் அடைய மாட்டீங்க. திஸ் இஸ் 100% science, okay? Because you want to attract love from your specific person, but அந்த லவ் அட்ராக்ட் பண்ண வேண்டிய நீங்களும் ஒரு லவ்வான ஒரு ஜாயான ஒரு எனர்ஜியில் தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பயந்து ட்ரெட்டனாய் ட்ரிகராய் அழுது கதறி கவலையான பாட்டு கேட்டு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி உங்களை ரொம்ப வருத்திக்கிட்டு சாப்பிடாமல் தூங்காமலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் லவ் எனர்ஜியில் இல்லை. ஸோ இந்த எனர்ஜியை வச்சு எப்படி நீங்கள் வந்து உங்கள் ஒரு லவ் ஒருத்தவங்ககிட்ட ஈர்ப்பீங்க? ஸோ இந்த ஜிபிஎஸ் ஸ்டோரி மாதிரி தான் யூனிவர்ஸ் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து சில சிக்னல்ஸ் கொடுக்கும், ரீரவுட் உங்களை பண்ணும், உங்களை சோதிக்கும், உங்களை டெஸ்ட் பண்ணும். நீங்கள் ஆசைப்படுற விஷயத்துக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் தகுதியானவங்க. சம்டைம்ஸ் வென் யூ ப்ரே, வென் யூ மேனிஃபெஸ்ட், யூ ஆர் ட்ரைங் ஹார்டர், வாட் எவர். ஒன்று நீங்கள் பண்ணுற விஷயத்தில் ரொம்ப தப்பு இருக்கணும், இல்லை நீங்கள் பண்ணுற விதம் அதுதான் ரொம்ப தப்பு இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னேன் ஒரு எக்ஸாம்பிள், when you're crying, begging over a thing, and you're expecting people to return it to you with love. Love is something different. Crying, desperate, being desperate is totally different energyன்றதை நீங்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக அந்த நல்லது நடக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு காஃபி ஷாப் போனப்போ எப்படி அது ரீரவுட் பண்ணாலும் நீங்கள் போகிற பாதைக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் போகிற டெஸ்டினிக்கு ஒரு பாதை கிடச்சிடும் உங்களுக்கு தெரியுமோ, சேம் கோஸ் டு யூனிவர்ஸ். அது வந்து நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை உங்களை ரீரவுட் பண்ண வைக்கிற காரணம் வந்து மேபி நீங்கள் லவ் பண்ணுறவங்க ஒரு தப்பான ஒரு பர்சனாக, உங்களுக்கு சூட் ஆகாத லாங் டேர்ம் ரன்க்கு உங்களை நல்லா பார்த்துக்காத பர்சனாக இருக்கலாம். அதனால் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை அதை டிலே பண்ணி உங்களை ரீதிங்க் பண்ண வைக்க டைம் கொடுக்கலாம். இந்த மாதிரி ரீரவுட்லாம் நடக்கும். அண்ட் செகண்ட் திங், அது உங்களை டெஸ்ட் கூட பண்ணலாம், இதுக்கு நீங்கள் உண்மையாக தகுதியான அல்ல, இது மேலே உண்மையாகவே நீங்கள் ஒரு ஈர்ப்பு வச்சுருக்கீங்களா இந்த டிசையர்ஸ் மேலே. இப்போ நீங்கள் ஒரு வேலை மேனிஃபெஸ்ட் பண்ண பார்க்குறீங்க, அந்த வேலை நீங்கள் லைஃப் லாங்காக இல்லை ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் வித் கிராட்டிடியூட் நீங்கள் செய்வீங்களா, இல்லை சும்மா ஆள்கிட்ட பந்தா கட்டு அந்த பேங்கில் இந்த பொசிஷன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இந்த மாதிரிலாம் யூனிவர்ஸ் வந்து உங்களை ரீரவுட் பண்ணும். ஸோ when you already have something that you want, once you prayed for, always try to be humble, grounded and grateful. And the same thing, நீங்கள் ஆசைப்பட்டது நோ மேட்டர் அந்த விஷயம் உங்களுக்கு உயிராக எவ்வளோ பிடிச்சாலும் அது நடக்க கொஞ்சம் தாமதப்படுதுன்னா try to rethink about it, because universe is rerouting for you. So rethink about it. என்ன இது மூலியமாக எனக்கு மெசேஜ் கிடைக்க வருது? பிகாஸ் இந்த உலகத்தில் எதுவுமே கோஇன்சிடென்ட்டாக இல்லை. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயம், இமேஜின் இந்த உலகத்தில் எவ்வளோ பில்லியன் பீப்புள் இருக்காங்க, ஏன் நம்ம எல்லாத்தையுமே ஒரே நாளில் ஒரே செகண்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோமா? இல்லை. as what you are watching this video, so you are watching it for a purpose. இது மூலிமா ஏதோ ஒரு நீங்கள் கற்றுக்கணும்னு யூனிவர்ஸ் வந்து விரும்புது. ஸோ மேனிஃபெஸ்ட்ன்ற பவரான விஷயம் இந்த அலாம் செமஸ்தான் மலாயில் சொல்லுவாங்க. ஓகே, இது இருக்குன்ற இதோட எக்ஸிஸ்டனை வந்து யாருமே இல்லை பொய்ன்னு சொல்லவே முடியாது. ஜஸ்ட் இட்ஸ் அபவுட் ஹவ் யூ ஆர் அலைனிங் வித் இட், அலைன்மெண்ட். As I told you, when you want to attract love from someone but you are being in a desperate energy, நீங்கள் என்ன வேணால் காரணம் சொல்லலாம், அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க, தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் பண்ணுறதுக்கு, இது அதெல்லாம் தான் நான் இப்படி ஆகிட்டேன். இஃப் யூ allowing other things to impact you this way,
Do you think you're a strong person enough? Then how you expecting universe to deliver your parcel, which is your manifestation? Second very important thing that I always want to share is, இப்போ நீங்கள் திங்ஸ் அமேசான், லசாடா, ஷாப்பிலாம் ஆர்டர் பண்ணிட்டீங்க, அங்கே டேட் போட்டிருப்பாங்க, இந்த டேட்டில் வரணும். எப்பயாச்சும் தான் திங்ஸ் டிலே ஆகும், பட் ஸ்டில் யூ வில் ஃபர்ம்லி பிலீவ் அந்த திங்ஸ் வந்துடும். நீங்கள் வந்து ஐயோ எங்கே வரும் எல்லா நேரத்திலும் நீங்கள் வந்து ஒரு டெஸ்பரேட் எனர்ஜியை அதில் போட மாட்டீங்க. அன்லெஸ் நீங்கள் ஒரு வெக்கேஷன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த திங்ஸ் பாய்க்க போதுன்னா மேபி எஸ், ரைட், யூ ஆர் வெரி ஷூர், ஓகே நான் இவ்வளோ ஜாமான் ஆர்டர் பண்ண ப்ரூஃப் இருக்குது, இவங்க ட்ராஸ்ட்வர்தியான ஒரு டீலர் தான் அனுப்பிடுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. So why don't you just try to be in a very, என்னோட conclusion, why don't you just try to be in a very calm state in order for you to attract everything that you want? Because it's not about the technique, it's not about the books that you're reading, it's not about the யார்ட்ட கோச்சிங் போகிறீங்க, but it's about you yourself enough. இப்போ நானே என் கிளையன்ஸு அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ காமாக்க முடியுமோ அதுதான் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன். 100% அதுதான் ஹீலிங், கர்மிக், வாட் எவர் இதெல்லாம் தாண்டி இதை நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன். பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் காமான ஒரு மைண்ட் செட் நிதானமாக இருந்தீங்கன்னா உங்கள் கண்ணு மனுக்கு இருக்கிற ஆபத்தை கூட நீங்கள் ஈஸியாக ஓவர்கம் பண்ணிடுவீங்க. நீங்கள் ஈஸியாக ட்ரட்டனாக ட்ரிகராக ரியாக்ட் பண்ணுறவங்க, இன்ன சைல்டு ஹீல் பண்ணாதவங்க, நிறைய இம்பேக்ட் ஆகிட்டு அப்படி தான் இருக்கீங்க. அந்த இம்பேக்ட்லேருந்து நீங்கள் ஒன்றும் வெளியவே ஆகலை. நீங்கள் யார், ஏன் இது நடக்குது, உங்களுக்கு என்ன வேணும், எதனால் இது வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா அஃப்கோர்ஸ் யூனிவர்ஸ்க்கே வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்ட விஷயத்தை கொடுக்கறது வந்து அது வந்து டிலே பண்ணும். பிகாஸ் யூனிவர்ஸ், ரிமெம்பர் ஐ ஆல்வேஸ் சேட், யூனிவர்ஸ் வில் ஆல்வேஸ் சே எஸ் டு வாட் எவர் யூ வாண்ட். பட் டெஸ்பரேட் எனர்ஜியில் கேட்காதீங்க. நீங்கள் என்ன இப்போ டெஸ்பரேட்டாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேட்குறீங்க, டெஸ்பரேட்டாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குறீங்க, டெஸ்பரேட்டாக வேணும் இவங்கன்ற ஒரு ஈகோஸ்டிக் நீங்கள் கேட்கும்போது அது கிடச்சிருச்சுன்னா நீங்கள் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பீங்க. ஆனால் இமேஜின், பி ப்ராக்டிக்கல், பி ரியலிஸ்டிக். ஒரு ஹியூமன் பீயிங்னால எத்தனை நிமிஷம், எத்தனை மினிட்ஸ், எத்தனை ஹவர் எக்ஸைட்டட்லேயே வாழ முடியும்? நோ, இட்ஸ் அ லை. தமிழ் படத்தில் வர மாதிரி அப்படி இல்லை. எல்லாருமே வில் கெட் பேக் டு த ரிலாக்ஸ், காம், நார்மல் எனர்ஜி. இதை புரிஞ்சுக்கிற ஒரு பார்ட்னர் கப்பல்ஸ்னால ஓகே என் லவ் ரியல்னு போக முடியும். எல்லா நேரமும் சோஷியல் மீடியாவில் பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் எதிர்பார்த்துக்கிட்டு பாய் ஃப்ரெண்ட் காலம் தூடணும், பொக்கையோடு தான் வரணும், எனக்கு நகை தான் வாங்கி கொடுக்கணும், என்ன பிரின்சஸ் மாதிரியே பார்த்துக்கணும்னா அவர் பண்ணுவார். எல்லாரும் என்ன முக்கால்வாசி நடிப்பாங்க, இல்லைன்னா சண்டை வரும், ரொம்ப குறுக்கு கேள்வி கேட்பாங்க, தேர்ட் பர்சன் இருக்கான்னு சந்தேகப்படுவாங்க, நம்ம நிம்மதி பெறும், எக்ஸ்ட்ராவான எனர்ஜி தேவைப்படும், அழுவை, எக்ஸ்பிளைன் பண்ண, இது வேணாப்பா அதுக்கு கேட்டதை செஞ்சு கொடுத்துருவோம், அந்த பொண்ணு அமைதியாயிரும்ன்ற மாதிரி பல பேர் வந்து யோசிப்பாங்க. ஸோ காம் எனர்ஜியில் இருங்க. இப்போ நம்மளுக்கு அப்பா அம்மா தான் 99% நம்மளுக்கு வந்து அப்பா அம்மா வந்து உலகம், உயிர் கடவுள். ஸோ அதுக்காக எல்லா நேரமும் இப்போ வரைக்கும் இத்தனை வயசு இருக்கும் நம்ம எக்ஸைட்டடாகவே அவங்களோட இருப்போம் கேட்டால் இல்லை, காமாக நார்மலாக தானே இருப்போம். ஏன் அவங்க மேலே நம்ம வச்சுருக்க மதிப்பு, அன்பு, அட்டாச்மெண்ட், மரியாதை குறைஞ்சிச்சின்னு அர்த்தம் இல்லை. ஸோ டு நாட் be a kid to expect the same thing in a relationship. Then you will need to see a partner where they need to force themselves to pretend to you as what you want. Because imagine சத்துக்குப்பால் ஆள் கிடைக்கிறது ஒரு செம்ம ஃபீலிங். ஆனால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மென்டாலிட்டி பீப்புளும் மார்ச் நீடட் ஆல்சோ ஃபார் யூ டு பில்ட் அ ஹோம், பில்ட் அ ஃபேமிலி, டு பில்ட் அ லைஃப். இதெல்லாம் யாராச்சும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. ஸோ இட்ஸ் அ ரிமைண்டர் ஃப்ரம் மை செல்ஃப் டு ஆல் மை beloved brothers and sisters who love to watch my videos. So as how about the GPS, you are believing கரெக்டான பாதைக்கே நான் என்ன தான் நான் தப்பான பாதையை விட்டுட்டேன் அப்படின்றனா கூட ரீராட் பண்ணி வேஸே என்னை கொண்டு போனால் யூனிவர்ஸ் நம்மளை செய்யாதா, நம்மளை காப்பாற்றாதா? அப்பாவா அம்மாவா 7 ஜென்மத்தில் நம்ம கூட நம்ம தலைமுறை கூட வர யூனிவர்ஸ்க்கு என்ன பண்ணணும், எதை கொடுக்கணும், எது கொடுக்கவே கூடாதுன்னு தெரியாதா? ஸோ வாய் ஆர் யூ இன் ஹரி, வாய் யூ ஆர் நீட் டு அவ்வளோ பெரிய யூனிவர்ஸை நீங்கள் வந்து அலாட்சியப்படுத்துகிற உங்கள் லவ், உங்கள் க்ரஷ் மேலே இருக்கிற ஃபீலிங்காக. ஆல்வேஸ் பிலீவ் நடந்து முடிஞ்சது, நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போகிறதுலாம் டு மை ஹையஸ்ட் கிரேட்டஸ்ட் குட் பெஸ்டிங்காக தான் எனக்கு நடக்குது, செம்மையாக தான் நடக்குது. அதை நான் நம்புகிறேன்ற போது உங்கள் கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்க கெட்டது கூட பட்டுன்னு நல்லதாக மாறும். பட் நீங்கள் ரொம்ப பார்க்குறவன் அரண்டவனா இரண்டதுக்கெல்லாம் பேய் மாதிரி நல்லது 10 ஒருத்தவங்க செஞ்சுருப்பாங்க, அவங்க 11 ஒரு கெட்டதை பண்ணிட்டனால நீங்கள் அவங்கள தப்பாக பேசுறது, பின்னாடி பேசுறது, முதுகில் குத்துறது, கருவுறது, சாபம் ஓடுறது, அழுவுறது, இதெல்லாம் பண்ணி உங்களையும் வருத்தி மற்றவங்களையும் வருத்தினீங்கன்னா யூ ஆர் ஹோல்டிங், கிராப்பிங் அண்ட் அட்ராக்டிங் அன்வான்ட் எனர்ஜி விச் வில் ஒன்லி டிஸ்ட்ராய் யூ. Bear this on your mind. Om Namah Shivaya. Happiest new moon ever.